வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்க பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. ரொம்பவே ஹாப்பியான 2 விஷயம் இருக்கு. டபுள் ஹாப்பி நியூஸ் ஆன் தி வே அப்படின்னு நான் டைட்டில் கொடுத்ததுக்கு காரணம், மலையாளத்திலையும் தெலுங்குலையும் நம்மளுடைய மகாநதி சீரியல் ரீமேக் பண்ணுறாங்க. உண்மையுமே மலையாளத்தில் ஏஷியாநெட்லையும் தெலுங்குல ஸ்டார் மாலையும் வரப்போகுது. பொதுவாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாங்க. டிஆர்பி பாயிண்ட்ஸ்லாம் வேறு லெவலுங்க. 19 அந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க மலையாளத்தில். நானே ஆச்சரியப்பட்டப்பா, என்னப்பா இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே பயங்கர ஹிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1. அதே மாதிரியே வந்து இப்போது மகாநதியும் மலையாளத்தில் போகிறாங்க. அதே மாதிரியே ஸ்டார்மாவும் பிளான் பண்ணுறாங்க, நாங்களும் ரீமேக் பண்ணுறோன்ட்டு. அதுக்கான டாக்ஸ் ஸ்டார்மாலையும் போயிட்டுருக்கு. ஸோ பேக் டு பேக் 2 சேனல்லையுமே நம்மளுடைய மகாநதி வர்றது இது பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயம் சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு சில சீரியலுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக அங்கேருந்து இங்கே எடுக்கிற சீரியல்ஸும் இருக்குது, அதில் நான் மறுக்க முடியல. ஏன்னா நிறைய தெலுங்குலேருந்தும் எடுத்திருக்காங்க, வேறு லாங்குவேஜ்லேருந்து கூட எடுத்திருக்காங்க, ஹிந்தியில் அங்கேருந்து நிறையா வந்திருக்கு. பட் இருந்தாலும் தமிழ்லேருந்து போகும்போது ஏதோ ஒரு பெருமையாக எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம பிடிச்ச சீரியல், நம்ம உசுரை கொடுத்து சப்போர்ட் பண்ணுற சீரியல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன் உசுரை கொடுத்துன்னா, இதுக்காக அழுகுறோம், இதுக்காக சந்தோஷப்படுறோம், இதுக்காக சாப்பிடாமல் இருக்கோம், தூங்காமல் இருக்கோம். கரெக்டு தானே? அந்த ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பாடுபட்டுருப்போம் நீங்களாம், அதெல்லாம் எனக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ஜாமானை கூட விளக்கிட்டு தேய்ச்சமா இல்லையானுலாம் யோசிச்சிருக்கவங்க. விசில் எத்தனை விசில் வந்துருச்சுன்னு தெரியலையே அப்படின்லாம் நான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சிரிப்பேன். ஸோ அந்தளவுக்கு அந்த சீரியல் மேலே ஒரு ஈடுபாடு. ஸோ இப்படி இருக்க இந்த சீரியல் 2 லாங்குவேஜில் வருது. ஃபஸ்ட்டு மலையாளத்தில் பிளான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டாக்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ தெலுங்குலையும் வந்துடும், கைக்கூடி வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ பேக் டு பேக் 2 லாங்குவேஜில் நம்ம மகாநதி போகிறது நிச்சயமாக பெருமையான சந்தோஷமான விஷயம். டோட்டல் டீமுக்குமே இந்த கிரெடிட்ஸ், அவங்களுடைய உழைப்பு வேறு லெவல் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். டிஆர்பி மட்டும் இல்லை, மொழி கடந்து அப்படிங்கிறது நிச்சயமாக பெருமைக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக விகா ஃபேன்ஸ் தான் இதுக்கு பெரிய காரணம். அவ்வளோ தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கும் மலையாளத்தில் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா அவங்க அங்கே சீரியல் பண்ணதுனால கீழே கமெண்ட்ஸ்லாம் கூட எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலனாலும் லாங்குவேஜ் தெரிஞ்சும் அப்படின்ட்டு நிறைய பேர் லைவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்டில். அதே மாதிரியே நம்மளுடைய சுவாமிக்கு சொல்லவே வேணாம், தெலுங்கில் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே இந்த லாங்குவேஜ் தமிழில் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அங்கே வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, இந்த 2 லாங்குவேஜுமே சீரியல் ப்ரைம் டைமில் வரணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. ஸோ இதை பற்றி கூடுதலான அப்டேட்ஸ் கிடைக்கும்போது நான் சொல்கிறேன். யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன். நமக்கு தெரியலைனாலும் தெரிஞ்சுக்குவோமே, ரைட்டா? உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன் வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்குமே.